இன்னைக்கு ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் மக்கள். அதாவது மக்கள் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி என்ன போஸ்ட் அப்படின்னா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற அந்த போஸ்ட் தான். ஏன்னா நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலிபிரிட்டி சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்டோரியெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற ஸ்டோரியை வந்து எல்லாருமே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதாவது இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனிய அப்பாவி மக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த ரஃபா அப்படிங்கிற பகுதினா என்ன, ஏன் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் வந்து நடத்தினாங்க, இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அளவில் வந்து சப்போர்ட் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக வந்து சொல்ல பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தோம்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேலுக்கும் இந்த பாலஸ்தீனுக்கும், அதாவது சொல்ல போனால் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்கிறத விட ஹமாஸ் அமைப்பினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு வருஷமாக போர் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஹமாஸ் அமைப்பினர் அடிக்கிறதும், ஹமாஸ் அமைப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இஸ்ரேலை வந்து அடிக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இதில் என்னென்னா ஆல்ரெடி இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் பொதுமக்களை வந்து அடிக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை, ஹமாஸ் அமைப்பினர் தான் எங்களோட ஒரு நோக்கம், அவங்கள தான் நாங்கள் வந்து அடிக்கணும், நாங்கள் உள்ளே வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹமாஸ் அமைப்பினர் கூட இருக்க மாட்டாங்க, நாங்கள் தரைமட்டம் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை நெத்தன்யாகு தான் வந்து இதை சொன்னார், தரைமட்டம் ஆக்கிடுவோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் ரீஜன், அதாவது வடக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ரீஜனுக்கு வந்து, அதாவது பாலஸ்தீனோட சென்டர் ஆஃப் த ரீஜனுக்கு வந்து நகர்ந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வடக்கு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கும் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வடக்கில் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம், இப்போ வந்து சென்டர் ஆஃப் த ரீஜனுக்கு வர போகிறோம், நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தெற்கு நோக்கி போயிருங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ரீஜன்லேருந்து சவுத் சைடு நோக்கி போகிறாங்க. இப்படி சவுத் சைடு நோக்கி போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஃபா அப்படிங்கிற ஒரு பகுதி, ஏன்னா அதாவது பாலஸ்தீனத்தோட கடைசி பகுதி சவுத் சைடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ரஃபா தான். ஏன்னா அதை தாண்டி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எகிப்துக்குள்ளே போகணும். எகிப்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை போட்டு எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த ரஃபா அப்படிங்கிற இடத்துல அகதிகளாக போய் கடற்கரையோரத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்டு போட்டு வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து நாங்கள் சேஃபஸ்ட் பிளேஸ் ரஃபா அப்படிங்கிற பகுதியை வந்து பொதுமக்கள் இருக்காங்க, நாங்கள் வந்து அங்கே அடிக்க மாட்டோம், நீங்கள் எல்லாருமே அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி இருக்கல, அதாவது இடம் வீடு இல்லாமல், சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லாமல், கரண்ட் இல்லாமல் எல்லாருமே அங்கே போய் அகதிகளாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கல நேற்று என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மக்களாக ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 2 முக்கிய தலைவர்கள் இருக்காங்க அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து நடத்துகிறாங்க. இப்படி தாக்குதல் நடத்துனதில் ஏகப்பட்ட பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா படுகாயம் அடைகிறாங்க. இந்த இஸ்ரேலோட தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜோ பைடன் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஃபா அப்படிங்கிற அந்த அப்பாவி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு தர வெப்பன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம்னு சொல்லி, ஏன்னா ஆல்ரெடி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பக்கம் தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஹமாஸ் அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாதி அமைப்பாக மாற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆல்ரெடி வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையில் ஜோ பைடன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஃபா அப்படிங்கிற பகுதியை அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கான வெப்பன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் மீறி இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரஃபா அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் வந்து நடத்தி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவி மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் வந்து அந்த இஸ்ரேல் வந்து கொடுத்ததுக்கு என்னன்னா, ஏன் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் வந்து அங்கே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு அதுக்கான ரிப்போர்ட் வந்து தரோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு 2 தலைவர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க மேலே தான் நாங்கள் வந்து ஒரு பில்டிங் மேலே வந்து அட்டாக் பண்ணோம், ஆனால் அது தவறுதெல்லாம் வந்து பக்கத்தில் இந்த டேங்கர் மேலே அடித்து அது வெடித்து இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சப்பையான ஒரு ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதத்தன்மையற்ற செயலை வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஹமாஸ் அமைப்பினர் அடிக்கணும்னா அவங்கள வந்து அடிச்சுட்டு போயிடணும் டேரெக்டாக. இதில் வந்து அப்பாவி மக்களையும் சேர்த்து இப்படி கொள்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனிய மக்கள், அப்பாவி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 பேர் வந்து இறந்துட்டு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில். ஸோ எந்த அளவுக்கு ஒரு மோசமான செயலை வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேவலமான ஒரு விஷயமா வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னா
நம்ம மற்ற நாடுகள் வந்து எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா, இல்லை நம்ம தான் சும்மா இருப்போம்? ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 35,000 அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் எதுவுமே தெரியாமல் இது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட் பண்ணாதான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். ஐநா வந்து சும்மா இருக்குது, மனித உரிமைகள் ஆணையம் வந்து சும்மா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பாக எப்படி வந்து தீர்வு கிடைக்க போகுது, இந்த போர் வந்து எப்படி நிற்க போகுது, அந்த மக்கள் வந்து காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இப்படி இருக்கையில் இந்த மாதிரி அட்டாக் வந்து நடந்ததுன்னா மீண்டும் மீண்டும் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாவி மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுவாங்க. ஏன்னா இப்போ அந்த ரஃபா அப்படிங்கிற இடத்துல ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கும்பலாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கையில் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தினாங்கன்னா மிகப்பெரிய இழப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும். ஸோ இஸ்ரேல் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐநாவாகட்டும் இல்லை மனித உரிமைகள் அறியட்டும் எல்லாமே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வேண்டிக்கணும். இதுக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன். எல்லாரும் இந்த ரஃபா அப்படிங்கிறது என்னென்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா இதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இதை பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படிங்கிறது அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும். டாடா போய் தேங்க்யூ.